பெரியோர்களை ஒன்றும் செய்தேன். எல்லாம் வல்ல பரம்பொருளாகிய திருவருள் பிரகாச வல்ல பெருமானுடைய அருளையும் ஆசையும் பெற்ற உலகெங்கும் இருக்கக்கூடிய அருளாளர்கள், பெரியோர்கள், சான்றோர் பெருமக்கள் அனைவருடைய ஞான திருவடிகளை கடந்து சென்றிருக்கிறோம். முதற்கண் எம்பெருமானுடைய தைப்பூச நன்னாளிலே இது ஒரு அருள் விழா, அருளாளர்கள் எல்லோரும் கூடுகின்ற விழா, அருட்பெரும் ஜோதியினுடைய விழா, தனிப்பெரும் கருணை. அந்த கருணை நிறைந்த எம்பெருமானே, கருணை நிறைந்த மார்க்கம் சுத்த சன்மார்க்கம், அன்பு நிறைந்த மார்க்கம் சுத்த சன்மார்க்கம், அருள் நிறைந்த மார்க்கம் சுத்த சன்மார்க்கம். அத்தகைய அருள் நிறைந்த மார்க்கத்திலே நேற்று வடலூர் பெருவெளியிலே ஏராளமான லட்ச மக்கள் எல்லாம் ஒன்று கூடி சத்திய ஞான சபையிலே எம்பெருமானுடைய அந்த ஆன்ம பிரகாசத்தை, ஆத்ம ஜோதியை, சுயம் பிரகாசத்தை, அருள் பிரகாசத்தை கண்டு ஆன்மலாபம் அடைந்தார்கள். நாளை மேட்டுக்குப்பம் சித்திவலாகம் திருமாளிகையிலேயே திருவரை தரிசனம் பெறுவதற்கு உலகெங்கும் இருக்கக்கூடிய பெரியோர்களை வருக வருக என்று வணங்கி வரவேற்று, முதற்கண் தமிழ்நாட்டினுடைய உபற்ற சன்மார்க்க சங்கங்களிலே திருக்கலம்பூர் சமரச சன்மார்க்க சங்க சங்கம் ஒரு அற்புதமான இடத்தை பெற்றுள்ளது. அத்தகைய திருக்கலம்பூர் சன்மார்க்க சங்கத்தின் பெரியோர்கள், இந்த சங்கத்தினுடைய நிர்வாகிகளுடைய பெரியோர்கள், மற்றமுள்ள அருளாளர்கள், தயவாளர்கள், இந்த விழாவினுடைய அருள் ஒருங்கிணைப்பாளரும் திருக்கலம்பூர் சன்மார்க்க சங்கத்தினுடைய தலைமை அருளாளராகிய அன்பு சகோதரர் தயவு இளங்கோவன் ஐயா அவர்களை வணங்கி, செயலாளர் அன்புக்குரிய செந்தில்குமார் ஐயா அவர்களையும், பொருளாளர் திரு ரவிச்சந்திரன் ஐயா அவர்களையும் வணங்குகின்றோம். அவரோடு எல்லா வகையிலும் உடனிருந்து இந்த அருள் சேவைகளை ஆற்றுகின்ற திருக்கலம்பூருடைய பெரியோர்கள், அருளாளர்கள், அன்பு உறவுகள், சுற்றத்தார்கள் அனைவரையும் வாழ்த்தி, உடலாலும் பொருளாலும் ஆவியாலும் இன்பத்தாலும் நல்ல வகையிலே உறுதுணையாக இருக்கக்கூடிய அத்துணை பேருடைய திருப்படிகளை மேட்டுக்குப்பம் சித்திவலாகனுடைய பெரியோர்கள், சான்றோர் பெருமக்கள், ஐயா அவர்கள், கவுன்சிலர் ஐயா அவர்கள் எல்லாம் வரவேற்றாங்க. ஐயா அவர்கள் இந்த நேரத்திலே வாழ்த்தி திரு புலவர் ஞானத்தையா அவர்கள், திரு நிலந்தி சுப்பிரமணியா அவர்கள், நம்முடைய லயன் தொழிலதிபர் சன்மார்க்க அமைச்சர் ராஜமாணியம் ஐயா அவர்களையும், திரு நிலந்தி சுப்பிரமணியா ஐயா அவர்களையும், திரு குழந்தைவேலி ஐயா அவர்களையும், திரு சின்னதுரை ஐயா அவர்கள், சிவானந்தம் ஐயா அவர்கள், நம்முடைய ராஜேந்திரன் ஐயா அவர்கள், சேகர் ஐயா அவர்கள், நம்முடைய சின்னதுரை ஐயா அவர்கள், கவுன்சிலர், நான் இங்கே ஒன்றிய அற்புதமான இந்த குழுவினுடைய அருளாளர் ஐயா அவர்கள் நேரத்தை வழங்கி, திரு சிதகுமார் ஐயா, ரவிச்சந்திரன் ஐயா, கபில்ராஜ் ஐயா அவர்கள் இந்த நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைந்து செய்யக்கூடிய கருணைமிகு மேட்டுக்குப்பத்தினுடைய அருளாளர் அன்பு சகோதரர் கண்ணதாசன் ஐயா அவர்களையும், ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் மேட்டுக்குப்பம் கூட்டுதற்குரிய ஜோதி ராமலிங்கம் ஐயா அவர்களையும், திருமதி ஜெயலட்சுமி ஞானதுரை ஐயா அவர்களையும், திரு சபாநாயகம் ஐயா அவர்கள், ஊராட்சி ஒன்றிய கவுன்சிலர் திருக்கடற்கூர் வந்திருக்காங்க, திரு சபாநாயகம் ஐயா அவர்களையும், ஆன்மீகத்தினுடைய அடையாளம் ஜீவகாரண்யம் என்று வழங்கக்கூடிய திரு சாது துளசிராமன் ஐயா அவர்கள், திரு கே வாசன் ஐயா அவர்கள், ஊராட்சி மன்ற உறுப்பினர் திருமதி ருக்குமணி நாகராஜன் அம்மையார் அவர்களையும், கூட்டத்திற்குரிய ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் திருக்கடற்கூர் அழகசாமி ஐயா அவர்களையும், திரு மு பிரகாஷ் ஐயா அவர்கள், அள்ளி இயற்கை அங்காடி,
சேவையினுடைய மனப்பான்மை ஆண்டுடைய தொண்டர் கோபாலகிருஷ்ணன் ஐயா அவர்களையும் மற்றும் டைரக்டர் ஆண்மணிய செல்வர் சின்னதுரை ஐயா அவர்களையும் அருள்புரிய ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்கள் மாநில துணைத் தலைவர் பழனூர் பரமேஸ்வரன் ஐயா அவர்களையும் டைரக்டர் வாத்திமன் ஐயா அவர்கள் மாநில துணை பொதுச் செயலாளர் அவர்கள் டைரக்டர் சந்திரகாசன் ஐயா அவர்கள் பொறுத்தருக்குரிய வி சரவணன் ஐயா அவர்கள் ஸ்டுடியோஸ் டைரக்டர் ஆறும் ஐயா அவர்கள் மேட்டுக்குப்பம் டைரக்டர் தேவராஜ் ஐயா அவர்கள் மேட்டுக்குப்பம் ஐயா அவர்கள் டைரக்டர் புகழேந்தி ஐயா அவர்கள் டைரக்டர் செந்தில்குமார் ஐயா அவர்கள் மூலிகையுடைய உணவுகளில் அவருடைய ஒரு சிறப்பான உணவு டைரக்டர் ராஜப்பன் ஐயா அவர்கள் கருணாகரன் ஐயா அவர்கள் அனைவரையும் வணங்கி இந்த நிகழ்ச்சிக்கு உறுதுணையாக விளங்கக்கூடிய பெரியோர்கள் சான்றோர்கள் மேட்டுக்குப்பத்தினுடைய சான்றோர் பெருமக்கள் நற்கரங்களுடைய பெரியோர்கள் மணலூர் பெரியோர்கள் சிறுமருதனுடைய அன்பு அருளாளர்கள் உலகெங்கும் இருக்கக்கூடிய சன்மார்க்க தயவாளர்கள் அனைவருடைய பொன்னார்க்கு பிடிக்கிறேன். மதியம் 2 மணிக்காக பாடம் நிறைய கேட்டுட்டாங்க. வடலூர்ல சேவை ஒரு 15 நாள் எடுத்துள்ளார். நிச்சயமாக உங்கள் மூலமாக எவ்வளவு பெரியவங்க வளர்ந்து நன்றி. திருக்கலத்தூர்ல இளங்கோவன் என்று சொல்லக்கூடிய ஒரு அருளானது நாம் உணர முடியும். சொல்லுதல் யாருக்கும் எளிய அதிகமா சொல்லிய மன்னம் செயல் என்று சொல்லுவார். ஒரே ஒரு வள்ளுவர் வந்தார், இங்கே வள்ளுவம் வளர்ந்தது. ஒரு வெள்ளப்பெருமான் வந்தார், ஜீவகாரணம் தடைத்தது. அவர்கள் மூலமாக தமிழ் தடைந்தது, அன்பு தடைந்தது, இரக்கம் தடைந்தது, கருணை தடைந்தது, உலகம் தடைந்தது. உலகம் தடைக்க மறுதித்த பூமியை வன்னிய கையிலே வாளை கொண்டு போகும்போது ஐயோ உயிர் கொல்லப்படுகிறதே என்று துடிப்பார். அந்த உயிர் இன்று கொல்லப்படுகிறதே என்று கண்ணீர் வருந்துவார். அந்த வாயில்லாத ஜீவராசியில கண்டு வருந்தினார். நம்மை போன்றே ஒரு ஜீவராசி வாழ வேண்டும் என்று சொன்னது சன்மார்க்கம். அந்த வாழ்க்கையில் நாம் பயணிக்கும் பொழுதுதான் அந்த உண்மை தெரியும். ஆண்டனைய பெரியவர்களே, சைவம் என்பது உணவு கிடையாது. சைவம் என்பது குணம், சைவம் என்பது பண்பு, சைவம் என்பது ஒழுக்கம், சைவம் என்பது வாழ்க்கை, சைவம் என்பது அருள், சைவம் என்பது இறை சிந்தனை. அந்த இறையை சிந்திக்க வேண்டுமானால் நீ அன்போடு இரு, தயவோடு இரு, ஆண்டவன் உன்னை தேடி வருவார் என்று வள்ளலார் சொல்லிவிட்டார். இது உண்மை. அந்த இடத்திலே செல்லும் பொழுது தேடாமலே எல்லாமே கிடைக்கும். அத்தகைய அருள்நிலையை பெற்றதால் இப்படிப்பட்ட அருள்விழாக்களை நடத்துகின்ற என் இறைவனை வாழ்க்கை தொடர்ந்து இந்த பயணம் என்பது ஒரு அகல் பயணமாக இருக்கட்டும். வருங்கால சமுதாயம் நோயற்ற சமுதாயமாக, தீமையற்ற சமுதாயமாக, சாதி சச்சரவு இல்லாத ஒரு சமுதாயமாக, போர் இல்லாத சமுதாயமாக, இயற்கை சீனிகள் இல்லாத சமுதாயமாக, அன்பு நிறைந்த சமுதாயமாக, ஆண்மை நிறைந்த சமுதாயமாக, அருள் நிறைந்த உலகமாக இருக்கட்டும், அற்புதமாக விளங்கட்டும் என்று இறைவனை பிரார்த்திக்கட்டும். அருள்பெரும் ஜோதி, அருள்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருள்பெரும் ஜோதி. அருள் நிறைந்த திருக்கடம்பூர் சங்கத்திலே நாளைக்கு திருவருள் சொல்லவா, அதனால வள்ளல் பெருமான் இந்த உலகத்துல என்னை போன்று எல்லோரும் அந்த நிலையை பெறணும் சொல்றாரு. என்னை அடுத்தால் சுகம் வாய்ப்புகள் வேண்டும், எவ்வுயிரும் இன்பம் அடைதல் வேண்டும் என்று சொல்லக்கூடிய நிலைப்பாடு. என்னை அடுத்தால் சுகம் வாய்ந்திடல் வேண்டும்னா என்னை தொடர்ந்தவர்கள், என்னுடைய நிலையை பின்பற்றியவர்கள், சுத்த சன்மார்க்கத்தினுடைய நிலையிலே செய்யும் பொழுது நீங்களும் அதை பெறுவீர்கள் என்று சொல்கின்றார். என்னால் நீங்கள் நன்மை அடைவது சத்தியம் என்று சொல்கின்றார். இதுவரை யாரும் சத்தியம் என்று சொல்லல, பெருமானார் ஒருவர் தான் சத்தியம் என்று சொல்கின்றார். என்னை அடுத்தால் சுகம் வாய்ந்திடல் வேண்டும், எவ்வுயிரும் இன்பம் அடைதல் வேண்டும் என்று சொல்கிறார். பொருளாமோ திருவடிவில் உடையாயும் நானும் புணர்ந்து கலந்து ஒன்றாகி பொருந்துதல் வேண்டுமனே அப்படின்னு பொருத்தம் இல்லையா? கொஞ்ச நாள் வாழ்வதே மனுஷன் பொருத்த பாக்குறாங்க. ஆனால் அதுவும் கடந்து அந்த வாழ்க்கை கடைசி வரை சிறப்பாக இருக்கணும்னா
கடவுளுடைய அருள் வேண்டும். அதான் சொல்றாரு, காரண பொருத்தம், விசேஷ பொருத்தம், மன பொருத்தம், அருள் பொருத்தம் வேணுமா. அந்த பொருத்தம் இருந்தால்தான் வாழ்க்கை நல்லா இருக்கும். எந்த பொருத்தத்தோடு வாழும் பொழுது அந்த அருள் பொருத்தத்தை கொடுப்பது சன்மார்க்கம். அந்த அருளோடு தான் அருளாத அணுவும் அசைந்திடாது, அதனால் அருள் நலம் பரவுது என்று அறிந்தமை சிவமே என்று சொல்கிறார். அருளை பெற்றதால் தான் நமக்கு இந்த வாய்ப்பு. சோரிட தொண்டு செய்யாதவர்களிலே ஒரு பிடி சோற்றை உண்ணக்கூடாது என்று சொல்றாங்க பெரியவங்க எல்லாம். அன்பர்படி செய்கிற என்னை ஆளாக்கி விட்டால் இப்பநிலை தானாக இருவரும் பராபரம் என்று தாய்மன்னம் சொல்றார். பெருமானும் அதைத்தான் சொல்றார். தொண்டோரோடு அண்டரும் கூடி போற்றியோ சிவசிவை என்று போற்றியிருக்கின்றான் இளங்குரு அழித்த என் ஐயரே அப்படின்ற அத்தகைய அருளை என்பது எளிமை கிடையாது. தன்னை அர்ப்பணித்தல், ஈஸ்வர பக்தி, சரணாகதி, வைராகியம், இது மூன்று தான் ஒரு பக்தருக்கு கடவுளை அடையணும்னா அந்த குரு பக்தி வைராகியம். எவ்வளவு இடர்பாடுகள் தடையினா நல்ல வழிக்கு போனோம்னா தடைகள் நிறைய இருக்கு. நல்ல வழிக்கு போகணும்னா கஷ்டம் இருக்கு. பக்குவப்படணும். உடலால் பக்குவம், உணர்வால் பக்குவம், ஆன்மாவால் பக்குவம், ஜீவத்தால் பக்குவம். இந்த 4 பக்குவம் அடைவதற்கு தான் வள்ளலார் ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை கொடுக்கிறார். ஒழுக்கமில்லாத மனிதனுக்கு எவ்வளவு கல்வியை கொடுத்தாலும் பலனில்லை. ஒழுக்கமில்லாத மனிதனுக்கு எவ்வளவு செல்வத்தை கொடுத்தாலும் பலனில்லை. ஒழுக்கமில்லாத ஒரு மனிதனுக்கு ஏன் கடவுள் வரத்தை கொடுத்தாலும் பலனில்லை. அரக்கர்களால் வரம் வாங்கி அழித்தார்கள், அடியார்கள் மட்டுமே வரம் வாங்கி வளர்த்தார்கள். தர்மத்தை வளர்த்தார்கள், அன்பை வளர்த்தார்கள், இரக்கத்தை வளர்த்தார்கள். கடவுளுடைய கருணையோடு அவர்கள் வாழ்ந்தார்கள். அதுதான் அருளாளர்கள். ஆன்மீக பெரியோர்களே, வெறும் இசை வழிபாடினாலும் பொருளும், யார் பாடினாலும் இணைக்கும். இவர் எழுத்து சுரங்களால் எழுதுறார் வள்ளல். இவர் சப்த சுரங்கள் கிடையாது, இவர் எழுத்து சுரங்கள். ஒவ்வொரு எழுத்தும் மந்திர அட்சரங்கள். அகார, இகார, உகார, ஏகார, ஓகார சக்தியை உள்ளடக்கியது அறிப்பெரும் சொல். ஓம் என்று சொல்லக்கூடிய பிரணவம், சிவாய நம என்று சொல்லக்கூடிய பஞ்சாட்சரம், சரணமவை என்று சொல்லக்கூடிய சடாட்சரம், நமோ நாராயணா என்று சொல்லக்கூடிய அஷ்டாட்சரம், இவையெல்லாம் அட்சரங்கள், மந்திர எழுத்துக்கள், ஒளியை எழுப்பக்கூடியது. இது பிரபஞ்சத்தோடு தொடர்புடையதுதான் மகா மந்திரம் பேர். இந்த மந்திரம் மகா மந்திரம். இதுக்கு மேல ஒரு மந்திரம். மந்திரம் என்றாலே மனமும் திறமும் ஒன்று கூடியதுக்கு பேரு மனம். மந்திரம் பேரு. மனம் மயக்கமடைந்து திரிப்பு அடைந்தால் அது மாந்திரீகம் பேரு. உலகம் மாந்திரீகத்தை நம்புகிறது, மந்திரத்தை மறந்து விடுகிறது. அதைதான் இப்பெருமான் சொல்றாரு, இது மகா மந்திரம். இறைவன் நமக்கு அளித்தது. அறிம்பெரும் ஜோதி, அறிம்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அறிம்பெரும் ஜோதி என்ற மந்திரம் இது. அதனால இந்த மந்திரத்தை காலையில எழுந்திருக்கும் பொழுதும், தூங்கும் பொழுதும், எந்த நிலையில இருந்தாலும் இது நமக்கு ஒரு பாதுகாப்பு பெட்டகம். எப்படி ஒரு கார்ல போனோம்னா ஒரு சீட் பெல்ட் போட்டுக்கிறோம், அல்லது ஒரு ஏர் பேக் இருந்துச்சுன்னா ஒரு தடை இருந்தால் நம்ம நம்பிக்கை தான். இவையெல்லாம் நம்மை காப்பாற்றும் என்ற ஒரு நம்பிக்கை. ஆனால் வாழ்க்கை முழுக்க நம்மை கடவுள் அரவணைச்சு செல்றாருன்னா இந்த மகா மந்திரத்தை சொல்லும் பொழுது நிச்சயமாக எந்த தீய சக்தி நம்மை அண்டாது, எந்த துஷ்ட சக்தியும் நம்மை அண்டாது, எந்த தீய வினையும் நம்மை அண்டாது. இது சத்தியம். அதைவிட நாம் எதை நினைக்கின்றோமோ அதுவே நமக்கு காரியமாக ஜீவகாரனை விளங்கும் போது அன்பும் அறிவு விளங்கும், அதனால் உபகார சக்தி தோன்றும் என்று என்பது சொன்னார். சகல நன்மையும் ஏற்படுமா? நம்ம இளங்கோடு ஐயா சொல்லுவாங்க அடிக்கடி, ஐயா எனக்கே தெரியாத ஐயா எப்படி அற்புதம் நடக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. காரணம், அதை நடத்துவது இறைவன் நமக்குள்ளே இருந்து காரியப்படுகிறார். அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் திருவருட் பிரகாச மலர் பெருமானுடைய அந்த அருள் தேகத்திலே காரியப்பட்டு அருட்பெரும் ஜோதியாக வெளிவந்தார். நான் எல்லாருடைய உடம்பிலும் புகுந்து கொள்வேன் என்று வேட்டுக்குப்பத்திலே பெருமான் சொல்றார். ஒருவருடைய உடம்பிலும் அருட்பெரும் ஜோதியில் இருப்பதால் தான் இந்த நிலைப்பாடு. ஆகவே அந்த அருட்பெரும் ஜோதி உயிராக, உடல்வாக, உணர்வாக நமக்குள்ளே இருந்து சகல காரியத்தையும் செய்கின்றார். நாம் செய்யக்கூடிய காரியங்கள் யாவும் நமக்காக மட்டுமல்லாமல் உலக உயிருடைய நன்மைக்காக இருக்க வேண்டும். தன்னலம் கருதாது பரோபகார சிந்தனையோடு வாழுங்கள். நம்மை சுற்றி இருக்கக்கூடிய உலகம் நன்மை அடையட்டும்.
ஆனந்தம் பெருகட்டும் என்று வாழ்த்து அறிவிப்பதை சொல்கிறேன். அம்பலத்தரசி அருள் மருந்தே. என்னோட மகன் ராகுல் வாசன் அவர்கள், அவர் எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தில் எஸ்ஆர்எம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல முதுகலை காட்சி தொடர்பியல் சொல்லக்கூடிய விஷுவல் கம்யூனிகேஷன் முடிச்சிருந்தாங்க. அவருடைய எண்ணம் முழுக்க வள்ளல் பெருமானை பற்றி பாடணும், வள்ளல் பெருமானை பற்றி படம் எடுக்கணும், வள்ளல் பெருமானுடைய கொள்கைகளை கொண்டு போகணும்னு அவருடைய எண்ணம். அதனாலதான் கடவுள் உனக்குள்ள என்ன செய்யறாரோ செய்யும். நீ இந்த ஒரு பிறப்புலதான் நான் உனக்கு அப்பாவா இருக்கலாம் அல்லது நீ மகனா இருக்கலாம், நான் எல்லா பிறப்புக்கும் கடவுள் தான் நமக்கு தாய் தந்தைன்னு சொன்னார். அதனால நிறைய இசை கச்சேரிகளை தனியா பாடுறதுக்கு அவருக்கு வாய்ப்பு. சென்னையில ஒரு மிகச்சிறந்த மாணவனாக பல்கலைக்கழகத்திலே தேர்ந்தெடுக்கப்பட்டவர். அதற்கு காரணம் அவருடைய பயணம் சுத்த சன்மார்க்கத்திலே இருந்ததால், அருட்பெரும் ஜோதி ஆண்டவரே தாயாக தந்தையாக குருவாக இருந்ததால், இனிவரும் காலங்களிலும் ஆண்டவனை துணை செய்வார். ஆகவே இறைவனை மட்டும் நம்புங்க, எப்பொழுதும் இறை சிந்தனையோடு இருங்கள், நல்லதை நினைப்போம், நல்லதை பேசுவோம், நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நன்மையே நடக்கும். இவ்வளவுதான் வாழ்க்கை. வேற எதுவும் வேண்டாம். ஐயா சொல்றது. அதனால அறுவிசை கலைஞர்கள் எங்கள் போட்டிக்குரிய அரிசங்கர் திருவண்ணாமலை என்னோட கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டு காலம் பயணிச்சுட்டு இருக்காரு. வடலூர்லயும் தொடர்ந்து பல ஆண்டுகளாக வாசித்து, இன்று நான் வெளிநாடுகள் போகும்போது கூட என்னோட வருவாங்க. மிருதக சக்கரவர்த்தி மதி செல்வராஜ், இவர் மாஸ்டர் ஆஃப் ஆர்ட்ஸ்ல எம்ஏ மிருதகம், மிருதகத்துல முதுகலை பண்ணோம். ரவி பெருமா மோர்சிங், சன்மார்க்கத்துல ஒரு மோர்சிங் இருக்கிறவர். இசைக்கலைஞர் நிறைய பேர் இருப்பாங்க. அவர் மோர்சிங் வாசிச்சு அங்க என்ன கிடைக்குதோ அதை வச்சு தர்மம் செய்யறாரு. போகணும் பெரிய அன்புள்ள அவர் சொல்லுவாரு, ஐயா நானும் ஒரு எண்ணம் வளர்த்தது வள்ளல் பெருமான், எனக்கு வாழ்க்கை கொடுத்தது வள்ளல் பெருமான், எனக்கு வாழ்க்கையை கொடுத்தது வள்ளல் பெருமான், எனக்கு நல்ல துணையை கொடுத்தது வள்ளல் பெருமான், எனக்கு நல்ல அற்புதமான அருள் குழந்தைகளை கொடுத்த வள்ளல் பெருமான், எல்லாரும் கொடுத்த உதவிகளை எல்லாரும் நான் செய்யணும் ஐயா அப்படின்னு சொல்லுவார். நல்ல ஒரு அன்பு பிள்ளை அவருக்கு. இங்க இருக்க அனைவரும் சிறப்பானவர்கள். சன்மார்க்க மருத்துவர் ஐயா அவர்கள், சாத்பாபா ஐயா அவர்கள் கலிப்ப மருந்து போடுறாங்க. லட்சக்கணக்கான மக்களுக்கு கண்கள்ல ஒளி கொடுத்திருக்காரு. அவர்கள் கண்களே கருணை நிறைந்த கண்கள், அன்பு நிறைந்த ஒரு முகம். அவங்களெல்லாம் பார்க்கும் பொழுது சொல்றாரு, பெருமான அன்புதான். அவர்கிட்ட அதிகம் பேச மாட்டாங்க. நான் நிறைய வருஷம் ஐயாவை பார்த்துருக்கோம், ஆனா அதிகம் அவங்க பேச மாட்டாங்க. ஆனா உள்ளத்துல நினைப்பாங்க, வாழ்த்துவாங்க. வாயார வாழ்த்துக்கின்ற ஒரு மனத்தை வளர்ந்த தெய்வம், மலரடிய செடி விஷயம் வைத்த பெரு தெய்வம் என்று சொல்றாரு. ஆகவே ஒவ்வொருவரும் நல்ல நிலையை பெற்று சிறப்பான வாழ்க்கையில நல்ல நிலையை கொண்டு வரணும். வள்ளல் பெருமானுடைய வாழ்வியல் கொள்கைகளை தற்பொழுது சென்னையில எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகம் நம்முடைய திருமூலர் ஆய்விற்கு உலக தமிழ் ஆராய்ச்சியினுடைய நிறுவனர் மகாலட்சுமி அம்மையார் அவர்கள் சேர்ந்து வள்ளலார் ஆய்விரிப்பை கொண்டு வந்து கிராமங்கள் தோறும் எட்டாவது படிச்சிருந்தா போதும், அவங்க எல்லோருமே வள்ளலார் சர்டிபிகேட் படிப்பு படிக்கலாம், சான்றிதழ் படிப்பு. ஒரு 8வது படிச்சவங்க ஒரு சான்றிதழ் படிப்பு. நம்ம எல்லாம் சங்கம் வச்சிருக்கோம், ஆனா அந்த சங்கம் எல்லாம் அறிவு சாலையாக மாறணும். வள்ளல் பெருமான் அதுதான் உணவு சாலை, தர்மசாலை எப்படி மாறணும்? அறிவு சாலையாக மாறணும்னு சொன்னாரு. அந்த அறிவு சாலையை கொடுப்பதற்காக தற்பொழுது வள்ளலார் வாழ்வியல் படிப்பும் தொடங்கியிருக்காங்க. அடியேனும் அதுல ஒரு ஒருங்கிணைப்பாளராக இருந்து
4 மாவட்டங்களிலே கல்வி எழுதினாங்க பிள்ளைங்க மாணவர்கள். ஒரு 250 பேர் எழுதியிருக்காங்க. தற்பொழுது 32 மாவட்டங்கள்ல இந்த சான்றிதழ் படிக்க வேண்டும் என்று சொல்லி விருப்பமாக உள்ளார்கள். கிட்டத்தட்ட 1000 அப்ளிகேஷன் வந்திருக்கு. விரைவாக எல்லோரும் இந்த உலகமே வள்ளலாரை நோக்கி சன்மார்க்கத்தை நோக்கி வரும் என்பது சத்தியம். காரணம் இதிலே உண்மை, சத்தியம், அன்பு. நீங்க காலையில ஒரு தர்மம் செஞ்சீங்கன்னா மாலைக்குள்ளார வள்ளல் பெருமான் அதுக்கு ஒரு நன்மை செய்துவார். இது உண்மைதான். ஆனா யாருக்கிட்டையும் கேட்க வேண்டாம். நம்முடைய செயல் உண்மையாக, தர்மமாக, நீதியாக இருக்கும் பொழுது வெற்றிதான், உண்மைதான். ஆகவே நீதியோடு செல்லுகிறேன் அப்படின்னு சாமி சொல்றாங்க. அம்பல தரசே அருமருந்தே ஆனந்தே அரும்பிருந்தே அம்பல தரசே அருமருந்தே ஆனந்தே அருள்விருந்தே பொருள தரசே புண்ணியனே பொருள தரசே புண்ணியனே திருக்குழப்பம் சங்கத்துக்கு போனா ஒரு விருந்து கிடைக்கும். அது மூலிகை விருந்து.
இல்லைங்களா? அதே போல வள்ளல் பெருமான் ஒரு விருது கொடுக்கிறார், அது அருள் விருது. மூலிகை சாப்பிடணும்னா அதுக்கு ஒரு பண்பு வேணும், பக்குவம் வேணும். எங்க குருநாதர் சொல்லுவாங்க. அது அதனாலதான் வைத்தியர்லாம் என்ன பண்ணுவாங்க, நாடி பார்ப்பாங்க இல்லையா? நோய் நாடி, நோய் முதல் நாடி அதுதனைக்கும் வாய் நாடி இருந்துச்சு இல்லைங்களா? அந்த நோய் என்பது நாடுதல்னாலே சொல்லுதல் பேரு, நாடுதல் என்னாலே அவர்களை நாடி செல்லுதல் பேரு. ஆக நம்மளுடைய நாடியை பிடிச்சோடனே வைத்தியர்கள் எல்லாம் சொல்லிடுவாங்க, பரம்பரை வைத்தியர் இல்லைங்களா? இன்னைக்குதான் கருவிகள் வந்துருச்சு, நவீன கருவிகள். உடனே நம்ம உடம்புல என்ன சொல்லுதுன்னு சொல்லிடுது. ஆனால் வைத்தியர்கள்லாம் கண்ணை பார்த்தோம்னே சொல்லிடுவாங்க, முகத்தை பார்த்தோம்னே சொல்லிடுவாங்க, நடையை பார்த்தோம்னே சொல்லிடுவாங்க இவரோட உடம்புல என்ன நோய் இருக்குன்னு சொல்லிடுவாங்க. அதெல்லாம் உண்மைதான். அப்படிப்பட்ட அருள்நிலையிலே சர்வ வல்லமை வாய்ந்த ஞானிகள் சித்தர்கள் எல்லாம் அவதரித்தது நம்முடைய தமிழர்கள், பாரத தேசத்துல. அதுவும் சிறப்பு. அத்தகைய அருள் வல்லமை வாய்ந்த விஷயங்களை பெருமான் சொல்றார், அருள் விருந்து என்று சொல்றார். அருள் விருந்து. இந்த அருள் விருந்தை நாம் எடுக்கும் பொழுது மரணம் அவ்வளவுதான். மரணத்தை வெல்வதற்காக ஒரு மார்க்கம் என்றால் சன்மானம் என்றார். ஏன்னா இறப்பு என்பது எப்படி ஒன்றா வரும், ஆனால் மரணம் என்பது எப்படி வரும் யாருக்குமே தெரியும். அகாலமாக வருவது மரணம். ஒரு மனிதன் இயற்கையாக வாழ்ந்து அவருடைய வாழ்நாளிலே உயிர் அடக்கம் பெற்றால் அதுக்கு பேரு இறப்பும் பேர். ஒரு மனிதன் வாழும் பொழுது எந்த இயக்கமும் இல்லாமல் இருக்கிறான்னா அவன் செத்து போனவனுக்கு சமானம். செத்து போன எழுந்திருக்க மாட்டாங்க, செத்தவர்களுக்கு சமானம். ஆனால் மரணம் என்பது அகாலமாக வருவது. ஆனால் சன்மார்க்கில் என்ன சொல்றார் பெருமானார், ஜீவகாரணம் செய்பவர்களுக்கு அகாலமான மரணம் நேரிடாது என்று சொல்றார். ஊழ்வினையாலும் அஜாக்கிரதையாலும் ஏழை நடையமாலும் சத்தியமாக மரணம் நேரிடார். காரணம் அவருக்கு செய்த தர்மம் அவருடைய காப்பாற்று. ஓடுகின்ற பிச்சையும் உவந்து செய்த தர்மமும் சாடுகின்ற குதிரை போல தர்மம் வந்ததற்கு என்று செவ்வாய்க்கு சொல்றார். ஆடு நாடு தேடினும் ஆடை சேனை தேடினும் கோடிவாசி தேடினும் குறுக்கே வந்து நிற்கும் வராதுப்பா. நீ கொண்டு போகும்போது எதையுமே கொண்டு போக முடியாது, அது உன்னுடன் வரப்போகாது. ஆனால் எந்த ஒரு பொருளையும் கொண்டு போகாத பொருளின் மீதுதான் நீ ஆசை வைக்கிற, பற்று வைக்கிற, அன்பு வைக்கிற, காமம் வைக்கிற, மோகம் வைக்கிற. ஆனால் உன்னுடன் வரக்கூடிய திணையளவாவது எல்லளவாவது தர்மம் செய்து கொள்ளுங்கள், அது உன்னுடைய ஆன்மாவோடு பயணிக்கும் என்று சொல்றார். அந்த ஆன்மாவோடு தான் பயணிக்கணும்னா ஆன்ம லாபத்தை அடைந்து கொள்ளுங்கள் என்று சொல்றார். அந்த ஆன்ம லாபத்தை பெறுவதுதான் சன்மார்க்கத்தினுடைய அடையாளம். அதுதான் ஜீவகாரணத்தினுடைய அடையாளமாக சாமி சொல்றார். ஆன்ம லாபம், அந்த ஆன்மா நம்மை இயக்குகிறது. ஆகவே அருளை தேடுவது, கண்டதெல்லாம் அனைத்தியமே, கேட்டது எல்லாம் பழுதை, கற்றதெல்லாம் பொய்யமே, கழித்ததெல்லாம் வீணே என்று சொல்றார். அவையெல்லாம் மறைஞ்சிருக்கும். ஒருவர் கண்டுபிடிப்பாரு, உடனே இன்னொருவர் கண்டுபிடிப்பாரு. உலகம் அந்த மாதிரி. ஆனால் அருளை அடைவதற்கு நித்தியமான அருள் பூரணத்தை பெறுவது என்பதுதான் இந்த பிறவினுடைய அடையாளமாக சொல்றார். உள்ளாகி புழுவாகி பேயாகி பல்விருகமாகி செல்லான் என்ற தாவர சங்கமத்தில் எல்லா பிறப்பும் நான் பிறந்து பிறந்து இலக்கிய என்று மணிவாசக பெருமான் சொல்றார். அழகா சொல்றார். மனிதன் பிறப்ப எல்லாம் இறப்பதற்காக கிடையாது. வள்ளல் சொல்றார், நீங்கள் இறந்து போவதற்காக வரவில்லை, மரணமில்லா பெருவாழ்வு அடைவதற்காகத்தான் வந்துள்ளீர்கள். வாழ்வு பெருவாழ்வு, மரணமில்லாத பெருவாழ்வு என்றால் எந்த வகையிலும் இந்த வாழ்க்கையை அழியாத நிலையை பெறுதல் என்பதுதான் மரணம் இல்லாத பெருவாழ்வு. இது அனுபவத்தினால் அத்தகைய அருள் வல்லமை வாய்ந்த இந்த நிலையிலே மரணமில்லாத பெருவாழ்வு பெறுவதற்கு ஒரே சாதனம்னா அது ஜீவகாருண்யம் மட்டுமே. ஜீவகாருண்யமே மோட்ச வீட்டினுடைய திறவுகள். சாவியை கொடுக்கிறார் கடவுள். அந்த சாவியை திறந்து பார்த்தா எண்ணில் அடங்காத அற்புதங்களாம். இந்த சாவி வாங்கிறதுக்கு தான் நம்ம இவ்வளவு போராடுறோம், முயற்சிக்கின்றோம். ஆனால் உள்ளே சென்று பார்த்தால் என்ன அற்புதங்கள். நம்முடைய மேட்டுக்குப்பம் சன்மார்க்க உழவர் பெருந்தகை திரு ஞானதுரை அவர்களை வருக என்று வரவேற்று, ஐயா அவர்கள் அடியனுக்கு 2 நாளைக்கு முன்னாடி அழைச்சாங்க.
திருக்கரப்பூர் சங்கத்துல வரணும், அவசியம் வந்து பாடணும், நான் சொல்லியிருக்கேன்னு சொன்னாங்க. நிச்சயமா ஐயா, இந்த பிறவி என்பது பேசாத நாளெல்லாம் பிறவாத நாள் என்று சொல்வார்கள். ஆனால் பாடாத நாளும் நமக்கு பிறவாத நாளாகத்தான் தெரியும். ஒரு மாச காலமா அந்த பணியில காத்துல வந்து வடகுகளே உழவார பணிகள் தான். உடல் எவ்வளவு ஒத்துழைக்கவில்லை. குரல் கூட என்ன இவ்வளவு வேலை செய்யும் நம்ம பாட முடியுமான்னு தெரியாது. ஆனால் அதையே கடந்து ஒருவர் இயக்குகின்றார் என்றால் அவன் தான் ஆண்டவன். அவர்கிட்ட நம்ம அந்த விண்ணப்பத்தை வைக்கணும். இறைவனே, என்னால் ஆவது உனக்கு ஒன்றும் இல்லை, இனிமேல் தான் உன்னால் நான் பாடுகின்றேன், எனக்கு உண்மை உரை தருவேன். எனக்கு உண்மையை உடையவன், உண்மையை சொல்லுங்கள். நன்மை எல்லோரும் நமக்காக உண்டு ஒருங்கி வாழ்வது வாழ்க்கை கிடையாது. நம்மால் ஒரு ஜீவன் நன்மை அடைந்தால் அதுதான் உண்மையான வாழ்க்கை. அந்த வாழ்க்கை எல்லோரும் பெற வேண்டும். உலகம் சிறந்த நிலை அடைய வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் அந்த வாழ்க்கை இயல்பாக எடுத்துக் கொள்ளுங்கள். நாம் எப்படி சுவாசிக்கிறோமோ, நாம் எப்படி ஒவ்வொரு நிலையும் நமக்காக முயற்சி செய்யறோம், அதே போல எல்லா ஜீவர்களுக்காகவும் நாம் ஒரு முயற்சி செய்து அந்த உயிருடைய பசி, தாகம், பிணி, வறுமை, இச்சை, கொலை, பயம் உள்ளிட்ட அவஸ்தைகளை போக்குவது, துன்பங்களை போக்குவது, துயரங்களை போக்குவது, வாட்டங்களை போக்குவது, வேதனைகளை போக்குவது, வழிகளை போக்குவது. ஆகவே இந்த நிலைகளை நாம் கடைபிடித்தால் ஆண்டவர் நம்மை ஆசீர்வாதம் செய்ய. இதற்காக எந்த பயிற்சி வேண்டாம். வேதம், திருமுறைகள், மறைகள் எல்லாம் சொல்ல முடியாத கருத்துக்களை, மறைத்த கருத்துக்களை கூட வள்ளல் பெருமான் எளிமையான முறைகளை சொல்றார். அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனிப்பெரும் கருணை அறிவு.